தேவமாதாவின் வணக்க மாதம் 4ஆம் நாள். தேவமாதாவின் திருநாமத்தின் பேரில். 1. தேவமாதாவின் நாமம் சுகிர்த நாமம். தேவமாதா கொண்டிருக்கிற மரியாள் என்ற நாமத்தை விட அன்னையுடைய மேன்மையையும் மகிமையையும் அறிகிறதற்கு தகுதியான வேறொரு நாமமே இல்லை. இந்த திருநாமத்திற்கு சமுத்திரத்தின் நட்சத்திரம் என்பது பொருள். ஆகையால் பெருங்காற்று அடிக்கிற சமுத்திரமாகிய இந்த உலகில் வாழுகிறவர்களுக்கு ஒளி வீசுகிற நட்சத்திரம் போலவும் சுடரான தீபம் போலவும் கன்னிமரியாய் எல்லோருக்கும் மோட்ச வழியை காட்டி அவர்கள் யாவருக்கும் துணையாக விளங்குகிறார். அன்னை பெர்னது என்பவர் எழுதியது. புயலுள்ள கடலாகி இந்த உலகத்தில் சஞ்சரிக்கிற நிர்பாக்கியமான மனிதனே, நீ வழி தப்பி அமிழ்ந்து போகாமல் கரையேற நட்சத்திரமாகிய கன்னிமரியாவை பார்த்து வேண்டிக் கொள்ளுவாயாக. தந்திரமுள்ள மோசமுள்ள வேலைகளிலேயும் தேவ அன்னையை பார்த்து வேண்டிக் கொள்ளுவாயாக. ஆங்காரம், கோபம், மோகம், காய்மகாரம் முதலான துர்குணங்கள் உன் ஆத்துமத்தில் கிளம்பி நீ பாவத்தில் விழப்போகிற வேளையில் நட்சத்திரமாகிய அன்னையை பார்த்து வேண்டிக் கொள்ளுவாயாக. ஆபத்துகளிலும் நிர்பாக்கியங்களிலும் நிர்பந்தங்களிலும் எவ்வித துன்ப துரிதங்களிலும் அன்னை மரியாவை நினைத்து வேண்டிக் கொள்ளுவாயாக. அந்த திருநாமமானது உன் நெஞ்சிலும் உன் வாயிலும் என்றும் இருக்க கடவுது. அன்னையை பின் சென்றால் வழி தப்பி போகாமலும், வேண்டிக் கொண்டால் நம்பிக்கையை கைவிடாமலும், தாங்கப்பட்டால் விழாமலும் கரையேறி மோட்ச வீடு சேருவாய். 2. அன்னை மரியாள் என்ற திருநாமத்து நாயகி, ஆண்டவள், ராக்கினி என மற்றொரு பொருளும் உண்டு. பரிசுத்த கன்னிகையை தனக்கு உண்டான மேன்மையாலும் தான் உரிமையாய் பெற்ற சுதந்திரத்தாலும் உலகத்துக்கெல்லாம் ராக்கினியாகவும் சமணசுக்கெல்லாம் ஆண்டவராகவும் மனிதர்களுக்கெல்லாம் தாயாராகவும் நியமிக்கப்பட்டார். இது பற்றியே ஜனங்கள் எல்லோரும் மகிமை பிரதாபம் உள்ள இப்பெயரால் அன்னையை கூப்பிடுகிறார்கள். திவ்ய கன்னிமரியாயே, உமது திருநாமத்தில் அடங்கி இருக்கிற பொருளின்படியே பரலோகத்தில் நீர் மகிமையுடன் வீற்றிருந்து பசாசுகளுக்கு பயம் உண்டாக்கி பூலோகத்திலே வணங்க பெறுவீராக. சர்வேசரன் அல்லாது எல்லாவற்றையும் விசேஷமாய் எங்கள் மனதுகளையும் நீர் ராக்கினியாக இருந்து நடத்தி நாங்கள் படுகிற துன்பங்களில் ஆதரவாகவும் பலவீனத்திலே வல்லமையாயும் அந்தகாரத்திலே ஞான ஒளியாயும் மரண நேரத்தில் ஞான நம்பிக்கையுமாய் இருப்பீராக. 3. புனித பிரான்சிஸ்கு என்பவர் புனித கன்னிமரியாயை நோக்கி சொன்னதாவது: உமது திருக்குமாரனுடைய ஆராதனைக்குரிய இயேசுநாதர் என்ற நாமத்திற்கு பிறகு நீர் கொண்டிருக்கிற மரியாள் என்கிற நாமத்தை அல்லாமல் மனிதர்களுக்கு வரப்பிரசாதத்தையும் நம்பிக்கையையும் இன்பமான சந்தோஷத்தையும் அதிகமாக வருவிக்கிறதற்கு தகுதியான நாமம் வேறொன்றுமில்லை. புனித பணவந்தூர் என்பவர்: திவ்ய கன்னிமரியாயே, உமது திருநாமத்தை வணங்கி சிநேகிக்கிறவன் பாக்கியமுள்ளவனாய் ஆறுதல் அடைந்து நற்கிரியைகள் செய்து வருவான் என்றார். அந்த மேன்மையான நாமத்தை சொல்லுகிறவனுக்கு ஆறுதல் வராமல் இருக்காது. அந்த திருநாமத்தை கேட்டு பசாசு நடுநடுங்கி ஓடி போக சோதனையெல்லாம் நம்மை விற்று அகன்றுவிடும். சோதனை வேளையில் புனித கன்னிமரியாயை வேண்டிக் கொள்ளாததினால் பாவத்தில் விழுந்தீர்கள் என்பதை அறிந்து அத்தகைய தினம் இனியும் உங்களுக்கு நேரா வண்ணம் சோதனை நேரத்தில் தேவமாதாவின் உதவியை கேளுங்கள். உங்கள் எதிரியை துரத்தி உங்களை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். ஜெபம். மிகவும் நேசத்திற்குரிய பரிசுத்த கன்னிகையே, உம்முடைய திருநாமத்தை உச்சரிக்கும் பொழுதெல்லாம் நெஞ்சிலே யாவருக்கும் உமது பேரில் பக்தி உண்டாகிறதும் அல்லாமல் உம்மை நினைக்கிறவர்கள் எல்லோரும் அதிகமாய் உம்மை சிநேகிக்க துணிகிறார்கள். ஆண்டவளே, என் பலவீனத்தை நீக்கி எனக்கு திடனளித்து இந்த கண்ணீர் கணவாயில் எனக்கு வேண்டிய உதவிகளை நல்கியருளும். நீர் பிரத்யட்சமாய் சர்வேஸ்வரனை தரிசித்து அவர் அருகில் நீர் இருப்பதால் எங்களுக்காக வேண்டிக் கொள்ள உம்மை விட தகுதியானவர்கள் இல்லை. எங்கள் ராக்கினியே, நீர் உமது திருமைந்தனிடம் கேட்கும் எல்லாம் அவசியம் கொடுக்கப்படும்.
ஆகையினால் நீர் எமக்காக மனு பேசியருளும். நாங்கள் இவ்வுலகில் உமது திருமைந்தனாகிய இயேசுநாதரை முழு மனதோடு நேசித்து மறு உலகில் என்றும் அவரை சிநேகிக்க எங்களுக்கு விசேஷ உதவியை அடைந்து கொடுத்தருளும். ஆமேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜபமாவது: மரியே வாழ்க, ஆண்டவளே வாழ்க, சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க. 4ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது: கல்லறை உள்ள இடத்தில் போய் உத்தரிக்கிற ஸ்தல ஆத்மங்களுக்காக வேண்டிக் கொள்கிறது. புதுமை: ஓர் வற்றாத ஊற்றிலிருந்து நல்ல தண்ணீர் திரளாய் சொரிந்து வருகிறது போல பரிசுத்த கன்னிகையின் பேரில் வைத்த உறுதியான பக்தி விசுவாசத்தில் நின்று ஞான நன்மைகள் எல்லாம் சம்பூரணமாய் சொரிந்து வருகின்றது. இந்த சத்தியத்தை உணர்த்தும் எண்ணிக்கையில்லாத அற்புதங்களில் கொர்சீனு என்னும் புனித அந்திரேயாஸ் மனந்திரும்பின வரலாற்றை இங்கு குறிப்பாக எடுத்து காட்டுவோம். புனித அந்திரேயாஸ் பிறப்பதற்கு முன் அவருடைய பெற்றோர் தங்களுக்கு பிறக்கப் போகிற முதல் பிள்ளையை சர்வேசரனுக்கு ஒப்புக் கொடுப்போம் என நேர்ச்சை செய்திருந்தார்கள். ஆனால் முதல் பிள்ளையாய் பிறந்த அந்திரேயாஸ் தம்முடைய தாய் தந்தையருடைய சுகிர்த கருத்துக்கு இசைந்து நடந்தவர் அல்ல. துஷ்ட தோழரோடு சேர்ந்து பாவச்சேற்றில் அமிழ்ந்து அதிக பொல்லாதவரானார். சூதாடியும் உலக கேளிக்கைகளை தேடியும் சிற்றின்ப சுகங்களை நாடியும் அவர் நடந்ததுமின்றி பொல்லாதவர்களுக்குள்ளே அதிக பொல்லாதவராயிருந்தார். ஆகையால் தனது பக்தியுள்ள தாயார் தனக்கு எந்த சுகிர்த புத்திமதிகளை சொன்னாலும் அவைகள் அனைத்தையும் நிராகரித்து விடுவார். அந்த அம்மாள் கஷ்டப்பட்டு அவருக்கு நல்ல புத்தி வரும்படி இடைவிடாது தேவமாதாவின் அடைக்கலத்தை தேடி மன்றாடி வந்தார். இவ்வாறு வேண்டிக் கொண்டதன் பயனாக தான் கேட்ட மன்றாட்டை அடைந்தாள் அத்தாய். ஒரு நாள் அந்திரேயாஸ் ஓர் பிரபல்யமான விளையாட்டுக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்த போது தனது தாயார் அழுது திரளான கண்ணீர் விடுகிறதை கண்டு கலங்கிய அவர் தன் தாயை நோக்கி அழுகிற காரணம் என்னவென்று கேட்டார். அதற்கு அவள் சற்று நேரம் தாமதித்து சொன்னதாவது: என் மகனே, நீ பிறக்கிறதற்கு முந்தின இரவில் ஓர் கனவு கண்டேன். அது என்னவென்றால், நான் ஒரு சிறு ஓநாயாய் பெற்றதாகவும் அது கார்மேல் என்னும் சபை சாமிமார்களுடைய கோவிலில் நுழைந்தவுடன் அந்த ஓநாய் அற்புத மாற்றமடைந்து ஒரு ஆட்டுக்குட்டியாய் போனதாகவும் கண்டேன். அதன் காரணமாக உன் தந்தையும் நானும் உன்னை தேவமாதாவுக்கு ஒப்பு கொடுத்தோம். ஆனால் நான் கனவில் கண்டபடியே துர்நடத்தையினாலும் கொடிய கொடூரத்தினாலும் ஓர் சொல் கேட்காத நாய்க்கு கரிசனமாய் இருக்கிற உன்னை பெற்றதற்கு தினமும் அழுகிறேன். ஆகிலும் உன் நல்ல நடத்தையினாலும் சுகிர்த பக்தியினாலும் நீ ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல் மாறி போவதை காண்பேனாகில் சந்தோஷமாய் மரிப்பேன். இந்த வார்த்தைகளை அந்திரேயாஸ் கேட்டு அஞ்சி பயந்து சற்று நேரம் திகில் அடைந்து தேவ கிருபையினால் முழுவதும் மனம் திரும்பி தன் தாயை நோக்கி சொன்னதாவது: என் தாயே, கொடிய ஓநாயைப் போல் நடந்த நான் சாதுவான ஆடு போல் ஆகிறதற்கு முன் நீங்கள் சாக மாட்டீர்கள். வெகுநாள் அந்த துஷ்ட மிருகத்தை போல் இருந்தேன். ஆனால் இப்பொழுதே உங்கள் கனவு நனவாவதை காண்பீர்கள். தேவமாதாவுக்கு என்னை ஒப்பு கொடுத்தீர்கள் என்கிறீர்களே, இந்த பரமநாயகிக்கு நான் என்னை ஒப்பு கொடுப்பதே நியாயம். நீங்கள் எனக்காக செய்த வேண்டுதல் வீணாகி விடவில்லை என்கிறதை பற்றி இப்போது சந்தோஷமாயிருங்கள். நான் உங்களுக்கு செய்த துரோகத்தையும் வருவித்த கஸ்தியையும் என் துர்கிரியைகளையும் பரிவுடன் பொறுத்து கொண்டு எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அந்திரேயாஸ் இந்த வார்த்தைகளை சொல்லியதும் புறப்பட்டு கார்மேல் என்னும் சபை குருக்களின் கோவிலுக்கு போய் பரிசுத்த கன்னிகையின் பீட தண்டையில் சாஷ்டாங்கமாய் விழுந்து தன்னை சர்வேஸ்வரனுக்கும் தேவமாதாவுக்கும் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்.
அதே நொடியில் தேவ கிருபையால் இவர் வேறு மனிதராகி அந்த சந்நியாசிகளுடைய சபையில் சேர வேண்டும் என்று உறுதியான மனதோடு பிரதிஜை செய்தார். அப்படியே அச்சபையில் பிரவேசித்து அதில் கடின தவம் செய்து குருவாகி கடைசியில் மிகவும் பெயர் பெற்ற மேற்றாணியாரானார். அவர் தமது வாழ்நாளெல்லாம் தேவமாதாவை மிகுந்த பக்தியோடு வணங்கி தேவமாதாவின் ஊழியன் என பிறர் தம்மை அழைக்க வேண்டும் என்று ஆசித்தார். நாம் எல்லோரும் இந்த பெரிய புனிதரை போல் நம்மை தேவமாதாவுக்கு முழுவதும் ஒப்பு கொடுக்க கடவோம். இறை அன்னையை நோக்கி புனித பெர்னதத்துவின் மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னிகையே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற தூய மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ மது அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக திருக்குமாரன வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற தூய மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக திருக்குமாரன வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற தூய மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக திருக்குமாரன வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.